subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன எடுக்க போகிறேன்னா சிக்யோலா. ஸோ இது ஐசிடி 10 சிஎம் உடைய கன்வர்ஷன்ஸ் உடைய 9th வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்மளுடைய ஐசிடி 10 சிஎம்க்கு பேசிக், அந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸே புரிஞ்சிக்க முடியும், கோடு கரெக்டாக எடுக்க முடியும். அந்த சிக்யோலானா என்னது, சிக்யோலாவுக்கு எத்தனை கோடு வரும், சீக்வன்சிங் என்ன, எப்படி சீக்வன்சிங் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு யாருக்காவது என் கூட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா தாராளமாக கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் வரவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஏற்கனவே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே வேறு டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்குது. ஐசிடிக்கு மட்டும்னா தனியாக இருக்குது, சிபிடிக்கு மட்டும்னா இருக்குது. ஸோ சிபிசி ரிலேட்டடுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், டிப்ஸு மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கும் தனியாக இருக்குது. ஸோ உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக நிறையா மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான மெட்டீரியல்ஸு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து தான் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே போதும், 60% பாஸ் மார்க் எடுத்துடலாம். 90% அதுலேருந்து வரும், ஆனால் கண்டிப்பாக பாஸ் மார்க் எடுத்துடலாம் அந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே. ஸோ அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ சிக்யோலானா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்யோலா அப்படின்னா என்னென்னா லேட் எஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே, முன்னாடி பழைய கைட்லைன்ஸில் லேட் எஃபெக்ட்ன்ற வேர்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, சீக்வலான்ற வேர்டு இருக்காது. இப்போ தான் நம்மளுக்கு ரீசெண்டாக சீக்வலான்ற ஒரு வேர்டையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சீக்வலா அப்படி என்னென்னா லேட் எஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ எதுக்காக இதை நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம், இதுக்கு எத்தனை கண்டிஷன் நம்ம கொடுக்கணும், அதுக்கான சீக்வன்சிங் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, சிக்யோலான்றது ரெசிடியூவல் எஃபெக்ட் கண்டிஷன் ஒரு ஆஃப்டர் தி அக்யூட் ஃபேஸ் ஆஃப் தி இல்னஸ் ஆர் இன்ஜுரி ஹேஸ் டெர்மினேட்டட். ஸோ சிக்யோலா அப்படி என்னென்னா ஏற்கனவே ஒரு கண்டிஷன் வந்திருக்கு, ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆகிருக்கு, அது ரிலேட்டடாக நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் வந்திருக்கு. ஓகேவா, எக்ஸாம்பிள் ஒரு ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, போன மாதம் அது ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு. அந்த இன்ஜுரி மூலயமா அந்த இன்ஜுரி ஆன இடத்துல இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே வந்த ஒரு கண்டிஷன், அதில் இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் ஆகிருக்கு, ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. ஸோ அதுதான் சிக்யோலா. ஓகேவா, அதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா இப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஏற்கனவே ஏதோ ஒரு கண்டிஷனோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ பண்ணலாம், அதனால் இப்போ இது வந்திருக்கு அப்படின்னா அதுதான் சிக்யோலான்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம். அப்போ இந்த ரெசிடியூவல் மே பி அப்பரண்ட் இயர்லி such as a cerebral infarction and or it may occur methods of the years later such as due to the previous injury. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட திரும்பவும் இப்போ ஒரு லேட் எஃபெக்ட் வரலாம், இல்லை போன மாதம் ஆனால் கூட அதுவும் லேட் எஃபெக்ட் தான், போன வருஷம் ஆனாலும் அதுவும் லேட் எஃபெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகே, ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி பேர்ன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகே, ஏற்கனவே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பேர்ன் ஆகிருக்கு, கையிலையோ கால்லையோ பேர்ன் ஆகிருக்கு, அந்த இடத்துல இப்போ ஸ்கார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அந்த ஸ்கார் அந்த ஸ்காரை தான் இப்போ சிக்யோலா லேட் எஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், நாசல் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அந்த நாசல் ஃப்ராக்சர் ஆன இடத்துல செப்டம் டீவியேட் ஆகிருக்கு. அப்போ செப்டம் டீவியேட்ன்றது தான் சிக்யோலா, நாசல் ஃப்ராக்சர்ன்றது ஏற்கனவே நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூபல் அக்ளூஷன் இப்போ இருக்கிற கண்டிஷன். அந்த கண்டிஷன் எதனால் வந்தது, ஏற்கனவே டியூபர்குலோசிஸ் இருந்ததுனால இப்போ அவங்க இன்ஃபெர்டிலிட்டி டியூ டு தி டியூபர் அக்ளூஷன்ஸ் இன்ஃபெர்டிலிட்டி ஆகிருக்கு.
ஸோ அந்த இன்ஃபெர்டிலிட்டின்றது தான் லேட் எஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ கோடிங் ஆஃப் சிக்யோலா ஜென்ரலி ரெக்யூர்ஸ் 2 கோட்ஸ். சிக்யோலா அப்படின்னாலே 2 கோடு மேண்டட்ரி. 2 கோடு நம்ம பண்ணணும் சிக்யோலா அப்படின்னாலே. ஓகே, ஃபாலோவிங் ஆர்டரில் எது ப்ரைமரியாக கொடுக்கணும், எது செகண்டரியாக கொடுக்கணும், அதுதான் சீக்வன்சிங். சீக்வன்சிங் அப்படி என்னென்னா எந்த கோடு முன்னாடி கொடுக்கணும், எந்த கோடு பின்னாடி கொடுக்கணும், அதுதான் சீக்வன்சிங். அப்போ சீக்வன்சிங் எது ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா சிக்யோலா தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சிக்யோலானா என்னது? இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது, இப்போ எதுக்காக வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு, இன்ஃபெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. இப்போ எதுக்காக வந்திருக்காங்களோ அதுதான் சிக்யோலா. எதனால் வந்ததோ அதுதான் வந்து ஓல்டு கண்டிஷன். ஓகே, அது 2வதாக கொடுக்கணும். ஸோ சிக்யோலாவை ப்ரைமரியாக கொடுத்துட்டு எதனாலன்றது செகண்டரியாக கொடுக்கணும். சிக்யோலானாலே 2 கோடு மேண்டட்ரி. ஃபஸ்ட்டு கோடு சிக்யோலா கோடு கொடுக்கணும், 2வது கோடு வந்து ஓல்டு கோடு கொடுக்கணும். Okay. An exception to the above guidelines are those instances where the for the Sicola followed by the manifestation code under by the table list entitled Sicola code has been expanded at the 4th, 5th and 6th character level to include the manifestation. ஒரு சில கோடெல்லாம் வந்து ஒரே கோடிலே வந்து காம்பினேஷனாக டிஜிட்டில் லீட் ஆகிடும். ஸோ அந்த 7 டிஜிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடு, அந்த கோடிலே வந்து எஸ்ன்னு லீட் ஆகிடும், சிக்யோலாவும் அதிலே இருந்துடும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு 2 கோடு தேவையில்லை. காம்பினேஷனாகவே மெயின் கண்டிஷன் ஃபாலோடு பை தி சிக்யோலா. காம்பினேஷன் கோடு இருக்கும்போது சிக்யோலா தனியாக கொடுத்துட்டு ஆல்ரெடி நடந்த கோடை கண்டிஷனை தனியாக கொடுக்க வேண்டாம். ஸோ நம்மளுடைய நம்மளோட புக்கில் ஐசிடி புக்கில் இண்டெக்ஸ் பேஜில் லீட் ஆகும். ஒரு சில கண்டிஷன் வந்து காம்பினேஷனாகவே லீட் ஆகும். அப்போ இருக்கும்போது நம்ம ஒரு கோடு கொடுத்தாலே போதும். ஓகே, so the code for the acute phase of the illness or injury that led to the sequela is never used with the code for the late effect. Okay, so இதில் லேட் எஃபெக்ட்னால் என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட் எஃபெக்ட்ன்றது ஏற்கனவே என்ன நடத்துதோ அதனுடைய ஃபாலோ கோடைய கண்டிஷன் தான் இது. ஸோ லேட் எஃபெக்ட் கோடு தான் நம்ம ப்ரைமரியாக கொடுக்க போகிறோம். சப்போஸ் காம்பினேஷன் கோடு இருந்துச்சுன்னா காம்பினேஷன் கோடு நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ சிக்யோலா லேட் எஃபெக்டோட இதுதான் கைட்லைன்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பெண்டிங் ஆர் த்ரெட்டனிங் கண்டிஷனாக என்னன்றதை பார்க்க போகிறோம். இம்பெண்டிங் கண்டிஷனாக என்னது, த்ரெட்டன்டு கண்டிஷனாக என்னது, எப்போ கொடுப்போம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது கோர்ஸு ஜாயின் பண்ணணுன்னாலும் மெயில் பண்ணுங்கள், மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் மெயில் பண்ணலாம். ஃப்ரீயாகவே மெடிக்கல் சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னாலும் என்னுடைய சைட்டை போயிட்டு அதில் எல்லா கைட்லைன்ஸோடையதும் நீங்கள் சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸ் அதில் எல்லாமே போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.